ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருப்பீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம். ஸோ நம்ம மனசு தான் ஐயோ நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்கிறது. ஸோ எல்லோரும் ஜாலியாக இருங்க. நம்ம என்னடா சேனல்லாம் ஆரம்பிச்சிருக்கா, ஏதோ ட்ராவல் பிளாக் போல் கேமராலாம் வச்சு ஜாலியாக வீடியோலாம் எடுக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட்டு இது ஒரு ட்ராவல் பிளாகா அப்படின்னு கேட்டால் ட்ராவல் பிளாகும் தான். ஆனால் ட்ராவல் பிளாக் முழுக்க ட்ராவல் பிளாக் இருக்குல்ல. ஸோ இதில் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுறோம். ஸோ என்னடா நல்ல விஷயம் என்கிட்ட சொன்னால் நல்லா இருக்குங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு நல்லா கேட்குது. ஸோ இப்போ நாம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ முக்கியமான இடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சென்னையில் நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம அடையாளப்படுத்தணும்ல. நம்ம இங்கேருந்து கொடைக்கானல் கூட்டிட்டு போனால் இப்போ நான் இங்கேருந்து அப்படி போனேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். பட்டு இங்கேருந்து லடாக் போகும்போது நான் லடாக்கில் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் நினைக்கலாம். பட் சென்னைக்குள்ளே போகும்போது இங்கே இவ்வளோ டிராஃபிக் இருக்குதுப்பா, எப்போ இந்த முட்டு சந்து வெளியே போனால் நல்லா இருக்கும்ப்பா, இந்த முட்டு சந்து போனால் கண்டிப்பாக இனிமேல் நீ மாட்டிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த விஷயம்லாம் எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், அதை சொல்லணும்ல. அதுக்காக தாங்க இந்த சேனல். அதாவது ஒரு சிக்னல்லேருந்து இன்னொரு சிக்னல் போகிற வழியில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், எவ்வளோ விஷயத்தை நம்ம பார்க்க மறந்து போகிறோம் அப்படிங்கிறத அழகாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். அதை உங்களுக்கும் தெரியணும். சென்னைக்குள்ளே என்ன தான்ப்பா நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறீங்களா, இந்த தாம்பரத்தில் என்ன நடக்குது, பெருங்களத்தூர் என்ன நடக்குது அப்படின்னு நினச்ச மாதிரி தான் இருக்குது. சிக்னல் போட்டாங்க, அதை வழிப்பா பேருங்க, வழி விடுங்கப்பா. சென்னை சிக்னலை கிராஸ் பண்ணதே பெரிய விஷயம். அக்கா பார்த்துக்கா, என்னக்கா இப்போ கொஞ்சம் வழி விடுப்பா, நீ என்னடா சந்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அங்கங்கேயா சிக்னல் போட்டு ரோடை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. சுற்றி போகிறதுக்குள்ளே அவ்வளோந்தான், எங்கே போக முடிக்க அது சுற்றி போகும்போது நமக்கு முடியலை அப்படின்னு வச்சுங்க. சார் விஷயத்த சொல்லு, இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா டிராஃபிக் சார், சந்துக்குள்ளே வழியாக போகலாம் நான் யோசித்தா எல்லோரும் அதே தான் யோசிக்காங்க போல். சந்துக்குள்ளே போகிறதே பெரிய விஷயமா இருக்க. என்னடா ஒரு பொண்ணு அழகாக இருக்க மாதிரி இருக்குது, நல்லா இருக்காங்களே இந்த பொண்ணு, எனக்கும் காமிடா அப்படின்னு தானே கேட்குறீங்க. பாரு, இப்போ கொஞ்சம் கேமராக்குள்ளே கவர் ஆவாங்க, பாருங்கள். ஒன்றால் முழுசாலாம் காமிக்க முடியாதுங்க, லைட்டாக பார்த்துக்குங்க சரியா. காலங்காத்தால் வரதில் அவ்வளோ சந்தோஷம் போலங்க. நீ வந்த வேலையை விட்டுட்டு எந்த வேலையெல்லாம் பார்க்குற அப்படின்னு நீங்கள் எனக்கு திட்டுறீங்க. ஸோ அப்படி இல்லைங்க, காலையில் எல்லோரும் அழகாக வருவாங்க. நம்மளும் ஆஃபீஸ் போகும்போது நல்ல மைண்டோட சந்தோஷமாக போகலாம். ஒரு செய்யறதுக்குன்னா நல்ல விஷயம் போகணும்ல. எப்பா காரு தம்பி கொஞ்சம் வழி விடுப்பா, கொஞ்சம் எப்போ ஒன்றதாப்பா. சரி, நீனும் அந்த பக்கம் தான் திரும்புறியா? சரி, நானும் அந்த பக்கம் தான் திரும்புகிறேன். இது சானிட்டரி பிரிட்ஜி சரியா, கீழே ட்ரெயின் ட்ராக்லாம் ஓடும். சரிடா, நீ எங்கே தாண்டா போகிற, அதையாவது சொல்லுடா அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு நல்ல விஷயம் சேர்த்துக்கிட்டனால நம்மளை படைச்ச கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கணும்ல. சாரா உன் கடவுள் நீ வேண்டிக்க அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்குன்னு ஒரு தனி கடவுள், நான் ஒரு தனிப்பட்ட மனிதன், நான் ஒரு கடவுளை வேண்டிக்கலாம். பட் பார்க்கக்கூடியங்க அப்படி இல்லை, எல்லா மதமும் சமம் தானே. ஸோ முதல்ல நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கோம். சர்ச்சில் வேண்டி போனோம்னா, கடவுளே நாங்கள் எடுக்கக்கூடிய நல்ல விஷயம் நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வா, அதை மக்கள் நிறைய பேர் பார்க்கணும், எங்கள் விஷயத்துக்காக மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முழு நேர வேண்டுதலாக இருக்கும். இந்த வேண்டுதலை நீ கண்டிப்பாக ஏற்றுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து கிளம்பலாம். சரி, அடுத்து எங்கடா போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? நீ சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அடுத்த கேஸு கோயிலாக தான் இருக்கும் அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே ஒன்று ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா? கரெக்டுங்க, நீங்கள் பெரிய ஆள் தாங்க, உண்மையில் நீங்கள் பெரிய ஆள் தாங்க, ஒத்துக்கிறேங்க. அடுத்து நம்ம உண்மையில் கோயில் தாங்க போகிறோம். ஸோ இந்த ஏரியா என்ன ஏரியானா, தாம்பரம் சானிட்டோரியத்துலேருந்து ஈஸ்ட் தாம்பரம் போகிற வழியில் உள்ள ஏரியா தான். என்ன பார்த்தீங்களா, சைடில் ஸ்கூலு, பள்ளிக்கால் நினைவுகள்லாம் வருதா? எனக்கு இந்த மாதிரி ஸ்கூல் பார்க்கணும் நினைவுகள்லாம் வரும். ஸோ இப்போ வந்திருக்கிறது அடுத்து கோயில். கடவுளே, நாங்கள் எடுக்கக்கூடிய செயல்கள் மக்களால் பாராட்டி நாங்கள் செய்கிற செயல் மற்றவங்கள்ட்ட போய் அந்த உதவி போய் சேரணும் அப்படிங்கிறது தான். உதவி போய் மக்கள்கிட்ட போய் சேரணும், நாங்கள் செய்கிற உதவி சரியானவங்கள்ட்ட சேரணும் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுதல், நிறைவேற்றிக்கப்பா. சரி, அடுத்து எங்கடா போகிற? நீ அடுத்து பள்ளிவாசல் தான் போவியோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையில் நான் பள்ளிவாசல் தாங்க போகிறேன். எனக்கு என்னங்க செய்யுதுக்கு, அவங்களும் அடுத்து அவங்களாம் கோச்சிக்கூடாதுல்ல. ஸோ பள்ளிவாசல் போயிட்டு, கடவுளே நாங்கள் செய்யக்கூடிய உதவி கரெக்டானவங்கள்ட்ட போய் சேர்ந்து அது கரெக்டாகவும் அனுபவிக்கணும், அதுக்காக நீ நல்ல விதமாக ப்ரே பண்ணிக்கிறேன், இதை ஏற்றுக்கணும்ப்பா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு. சாரா, இப்போ நான் விஷயத்துக்கு எப்படியாவது தயவு சேர்ந்து, எவ்வளோ நேரம் தான் இழுத்துட்ருக்க, நீ ஓவராக பீலா விடுதுடா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பீலாலாம் இல்லைங்க, உண்மை தானேங்க. அதாவது இப்போ எனக்கு ஒரு பிறந்தநாள் அப்படின்னா நான் ஒரு விஷயத்தை செய்யணும். யாருக்காவது நான் 6 பேர் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பேன். எங்கள் அம்மாவுக்கு பிறந்தநாள், எங்கள் அம்மாவோடைய நினைவு நாள், என்னுடைய கல்யாண நாள், என்னுடைய குழந்தையோட பிறந்தநாள், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். சிக்னல் போட்டாங்களா, சரி இந்த சிக்னலை தாண்டதே பெரிய விஷயமா இருக்குங்க. சரி விடுங்க, சிக்னலை தாண்டிட்டு பேசுவோம்.
அதாவது இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும்ல. இந்த எண்ணத்தில் எப்படியாவது யாருக்காவது நல்லது பண்ணணும்ப்பா. ஆனால் நான் எப்படி பண்ணுறது? நான் இருக்க ரூ. 100 வச்சு நான் என்னப்பா பண்ணேன்? நானே சம்பாதிக்கிறது ஏதோ 10,000 5,000 அதில் நான் ஒரு ரூ. 100 தான் செலவழிக்க முடியும். ரூ. 100க்கெலாம் யாருப்பா ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ரூ. 100 தந்தாலும் சரி, ரூ. 500 தந்தாலும் சரி, ஸோ ரூ. 100 தந்தா என்ன, 10 பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறேன். ஸோ ரூ. 500 தந்தா என்ன, எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்க போகிறேன். ஒரு 5 பேர் 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க போகிறேன். சார் உன்னை நம்பி எப்படிடா காசு தரது? உன்னை பார்க்கவும் முடியல, வெறும் சேனலை வச்சு எப்படிடா காசு தருது அப்படின்னு நீங்கள். ஆனால் நீங்கள் ஒரு கடையை சொல்லியோ ஒரு ஏரியாவை சொல்லியோ இந்த இடத்துல சாப்பாடு இருக்குப்பா, இல்லை என் வீட்டில் வந்து நீ சாப்பாடு வாங்கிட்டு போய் அங்கே போய் கொடுக்குற, அப்படிதான் வந்து கணக்கு. சார் இப்போ எங்கே வந்திருக்க? ஸோ இப்போ எங்கே வந்திருக்கேன் அதையும் நான் சொல்லிக்கிறேன். சரி இப்போ என்ன நாள் அதையாவது சொல்லித்தோலை அப்படின்னு நீங்கள் அவசரப்படுத்திங்க. பொறுமையாக இருங்க, சொல்கிறேன். முதல்ல போய் அண்ணன்ட்ட போய் 5 பிரியாணி சொல்லுவோம். ஆனால் 5 பிரியாணினா சரியானா? 5 பிரியாணியா? 5 ஆமாம். அண்ணனுக்கு எவ்வளோ சந்தோஷம். சார் 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க போகிறா, சரி ஏதோ நல்ல கடையை சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டியதானே? இல்லைங்க, நல்ல கடை அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லைங்க. சாப்பாடு அப்படிங்கிறது எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஐட்டம் தான். இப்படி ஒரு சின்ன கடைகளுக்கு நம்ம ஒரு உதவி செய்கிறோம் அப்படின்னா, இதை மாதிரி நம்ம அவங்கள்ட்ட போய் சாப்பாடு ஒரு அண்டா சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியாது. ஸோ அவங்க கடையில் நம்ம வாங்கணும். ஏன்னா அவங்க கடையில் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பெரிய கடையை விட ரோட்டு கடையில் இருக்கிற டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும். நான் பேச்சுலர் இருக்கேன், நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ வந்து ரோட்டுகளில் சாப்பிட்றத விட ஒரு அழகான சுகம் தாங்க. அதனால் நம்ம இப்போ காசுலாம் அனுப்பி விட்ருவோம். 550 சரி அனுப்பியாச்சு. நம்ம வந்து ரோட்டுகளில் வாங்கணும், தப்பு இல்லைங்க. ஏன்னா அவங்களே நம்ம வாழைச்சாலாக இருக்கோம். ஒரு ஏழைகளுக்கு உதவுறோம் அப்படின்னா இவங்களும் ஏழை தான். ஏன்னா பணக்காரவன் கடை வச்சுருக்கவன் நல்லா தான் இருக்கான். ஸோ இவங்களும் ஒரு ஏழை தான். ஸோ அவங்களுக்கு நம்ம உதவலாம், அது தப்பே இல்லை. இந்த மாதிரி நம்ம ரோட்டு கடையில் இருக்கவங்களுக்கும் வாழ்க்கை கொடுக்குறோம், ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், உதவி செய்கிறோம் அப்படிங்கிறதுல எனக்கு உண்மையில் மிகப்பெரிய திருப்திங்க. உங்களுக்கும் திருப்தின்னு நினைக்கிறேன். அப்படியே போகிற போக்கில் உங்களுக்கு என்ன கடை பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க, சரியா? ஸோ சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்குது, கட்டிகிட்டே இருக்காங்க. எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அந்த கடையில்? எல்லாருமே வேலை செய்கிறாங்களா? ஒருவேளை கஸ்டமர்லாம் பிடிச்சி வேலை வாங்குறாங்களோ? சரி, இந்த கடையை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், சரியா? நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனி கவரில் தான் போடணும். ஸோ அந்தன்ட்ட சொல்லியாச்சு நம்ம ஏற்கனவே. ஆனால் ஒவ்வொன்றும் தனித்தனி கவர்னா சூப்பர்ண்ணா, ஓகேண்ணா, சரி தேங்க்ஸ்ண்ணா. நம்ம இப்போ வந்து போயிட்டு 5 பேரை தேடி கொடுக்கணும். இப்போ 5 சாப்பாடு வாங்கியாச்சு. ஸோ 5 இல்லாதவங்களை தேடி கொடுக்கணும். ஒரு வேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற ஒரு மனிதர்களை தான் தேடி கொடுக்கணும். ஸோ நம்ம ஒன்று எடுத்து ரெடியாக வச்சுப்போம். ஏன்னா நான் வர வழியில் 2 பேரை பார்த்தேன். ஸோ அவங்களுக்கு கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று எடுத்து நம்ம ரெடியாக வச்சுருப்போம். சரி, இப்போ யூட்டன் போடுவோம். நம்ம அந்த பக்கம் தான் பார்த்தோம். யூட்டன் போட்டு நம்ம அங்கே போய் பார்த்துட்டு போய் கொடுப்போம். ஸோ அது ஒரு சந்தோஷம் தான்ல, ஒரு இல்லாதவங்க கையில் கொடுக்குறதுல சந்தோஷம்தான், ஜாலியாக இருக்கலாம். யூட்டன் செப்பா, சென்னையில் என்ன வெயில் பார்த்தீங்களாங்க, 12 மணி தாங்க ஆச்சு, அதுக்கே இப்படி வெயில் அடித்தா என்னங்க மனுஷன், எப்போதான் கடவுளே மழை பெய்யும்? முடியலை கடவுளே, என்ன வெயில். யாருமே வழி விட மாட்டேங்காங்க. சந்துக்குள்ளெல்லாம் என்ன வண்டி விட்டீங்க, வழி விடுங்கப்பா. ஸோ இப்போ நம்ம தண்ணி பாட்டில் வாங்கணும். தண்ணி பாட்டில் வாங்குறது தான் கடையை தேடிட்டுருக்கோம். கடை எங்கே இருக்குது? எங்கே பார்த்தாலும் ஹோட்டல் இருக்குது, மெடிக்கலு, அது இது ஒயின் ஷாப்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் தண்ணி பாட்டில் வாங்க ஒரு கடை இல்லை. தண்ணி பாட்டில் கடையை தேடுவோம். தேடி அங்கே ஒரு தண்ணி பாட்டில் கடை இருக்குது. ஸோ அங்கே வாங்குவோம். நல்லா இருக்காங்களே, சரி விடு, அதெல்லாம் பார்க்காத பண்ணி அப்படிலாம் சொல்லிங்க. சரி தெரியுது. ஆனால் இப்போது இவர் இல்லையா கடை ஓனரு, அவரா? அண்ணா 5 தண்ணி பாட்டில்ண்ணா, 10 ரூபா தண்ணி பாட்டில் 5ண்ணா. 5 ஆமாம். ஜிபே பண்ணிடுண்ணா. இதுதான் ஸ்கேனர். ஸோ நம்ம இப்போ வந்து 50 ரூபா ஜிபே பண்ணுறோம். நான் எடுத்துக்கிறேன் வச்சுருங்க, நான் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேண்ணா. ஒன்று 2 3 4. ஸோ 5 தண்ணி பாட்டில் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து கிளம்புவோம். ஸோ ஒருத்தராக தேடி போகலாம். நான் வரும்போது ஒருத்தர் பார்த்தேன்னு சொன்னோம்ல, ஸோ இவங்க தான் அவங்க. இப்போ நம்ம அவங்கள தான் தேடி போகிறோம். ஸோ கரெக்டாக நம்ம போயிடுவோம்.
எங்கே இருக்குது எங்கே இருக்கார்? அங்கே இருக்கு. அங்கே இருக்கார் இங்கே இருக்கார் இங்கே இருக்கார். ஸோ நான் இவர் தான். ஸோ கால் நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பாவம் ஒரு வேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுதாங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆளே வந்து ஒரு நல்ல ஒரு வேளை சாப்பாடு கஷ்டப்படக்கூடியவங்களா பார்த்து நம்ம கொடுக்குறோம். ஸோ வந்து நம்ம தப்பில்ல. இவங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு வேளை சாப்பாடு. ஐயா ஐயா இந்தாங்க சாப்பாடுங்க. சரிங்க, பரவாயில்ல. ஸோ நம்ம அடுத்த இன்னும் 4 பேர் இருக்காங்க. 5 சாப்பாடு வாங்கணும். ஸோ சேனல் ஆரம்பித்ததுக்காக தாங்க அந்த 5 சாப்பாடுமே. ஸோ சேனல் ஆரம்பித்து மற்றவங்களுக்கு போய் சேரணும். சேனல் ஆரம்பித்த கடமைக்காக நாங்கள் 5 பேருக்கு சாப்பாடு கொடுத்துக்குறோம். ஸோ இன்னும் நாங்கள் தொடர்ந்து பண்ணுவோம். இப்போ நீங்கள் என்னடா சாப்பாடு மட்டும் தான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க. நான் வந்து எல்லா உதவியும் நீங்கள் என்ன உதவி செய்கிறீங்களோ அதை கண்டிப்பாக செய்வேன். ஸோ இப்போ நம்ம ஒன்வேலே போகிறோம். என்னங்க பண்ண ஒன்வேல தாங்க போகணும். சுற்றி போனால் ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப சுற்றுங்க. ஸோ நம்ம வரும்போது இங்கே இவங்கள பார்த்தோம். இங்கேயும் ஒருத்தர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு உட்காந்துருந்தார். ஸோ இவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்க தப்பில்லைன்னு தோணுச்சு. நம்ம இவங்க தான் கொடுக்க போகிறோம். ஐயா இந்தாங்க சாப்பிடுங்க. சரிங்க சார். சாப்பிட்டீங்களா? ஸோ வந்து நம்ம இப்போ 2 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இன்னும் நம்ம 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கும் வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கணும். அடுத்தடுத்த கூப்பிடணும். நீ என்னடா யோக்கியமாக பேசுறது உண்மையில் வரேன்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, இது வந்து எல்லாருமே போகக்கூடிய உண்மை தான். ஸோ இது கொஞ்சம் ரோடும் பெருசாக இருக்கும். ஸோ யாரும் இந்த பக்கமாக வரமாட்டாங்க. இப்போ நம்ம நேர்மையாக இருப்போம். சரியா? ஏன்னா நேர்மையாக இருக்கிறது தானே நல்ல விஷயம். ஸோ சிக்னல் தாங்க இப்போ பெரிய விஷயமா இருக்குது. எங்கே பார்த்தாலும் சிக்னலுங்க. சிக்னலை கிராஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. அங்கே பார்த்தா போலீஸ்காரன் நிற்கிறான். சரி, போலீஸ்காரனை தாண்டி வந்தால் உண்மையெல்லாம் வந்து தான் செய்யணும். சில இடத்துல பிரேக் பண்ணலாம். அதுக்குன்னு எல்லா இடத்துலையும் பிரேக் பண்ணாதீங்க. நம்ம பண்ணுறது வந்து மற்றவங்கள பாதிக்கக்கூடாது. சிக்னல் போட்டாங்க, பேரா அப்பா வழி விடுப்பா. ஸோ நம்ம யூட்டன் அடிச்சிட்டோம். நம்ம அடுத்து நோக்கி போகிறோம். ஸோ இப்போ அந்த கரும்பு ஜூஸ் கூடலாம் பார்த்தீங்களா, இவங்களுக்குலாம் ஒரு ஹெல்ப் பண்ணலாம். இவங்களாம் இப்போ அன்றாட தேவையை இந்த வெயில் டைம் மட்டும் தான் அவங்களால வாழ முடியும். ஸோ அங்கே ஒரு பாட்டி வர மாதிரி தோணுது. ஸோ நம்ம பாட்டியை கொடுக்கலாம். ஸோ அங்கே தான் நின்னோம். அதுக்குள்ளே அந்த பாட்டியை விட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பாட்டிக்கு நம்ம போய் கொடுக்கலாம் சாப்பாடு. பாட்டிக்கு ஐயோ பாட்டில் லைட்டாக லீக் ஆகுது போலையே. ஐயோ சரி, பரவாயில்ல, இருக்கட்டு. லைட்டாக தான் லீக் ஆகுது. என்னடா ரோடு கிராஸ் பண்ணிலாம் ரொம்ப நல்லவன மாதிரி கொடுக்குங்க அப்படிலாம். ஏதாவது நம்மளுடைய நோக்கம் வந்து இல்லாதவங்கள்ட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம். அதனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்னங்க இப்போ ரோடு கிராஸ் பண்ணுறதுல என்னங்க வந்துட போகுது. ஸோ கொஞ்சம் கவனமாக கிராஸ் பண்ணுவோம். இப்போ நான் கிராஸ் பண்ணுறோம்ல, கொஞ்சம் கவனமாக கிராஸ் பண்ணி கொடுத்துங்க. பாட்டி இந்தாங்க பாட்டி, சாப்பிடுங்க பாட்டி, சாப்பிடுங்க சாப்பாடு. ஐயோ பாட்டி ரொம்ப யோசிச்சு வாங்குதே. சரிங்க பாட்டி. பாட்டி ரொம்ப யோசிச்சு வாங்குறவங்களோ, யாரோ பாவம் கொஞ்சம் இங்கேயே பாதிக்கப்பட்டிருப்பாங்களா இருக்கும். சரி விடுங்க, பரவாயில்ல. நம்ம இப்போ வந்து 3 பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோமா. இப்போ அடுத்து ரோடு கிராஸ் பண்ணி அடுத்தது போகணும். நீங்களாம் ரோடு கிராஸ் பண்ணணும். சென்னையை பொறுத்தவரை ரொம்ப கவனமாக கிராஸ் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் இப்படி அன்வான்டாக கிராஸ் பண்ணுறது தவிர்த்து. இப்போ நான் ஒரு முடியாத பட்சத்தில் இப்போ இவங்களுக்காக நேர்மையாக அந்த யூட்டன் அடிச்சு வந்தேன் வச்சுங்களேன், பாட்டி அடுத்து பிடிக்க முடியாது, பாட்டி எங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ அன்வான்டாக ரோடு கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்தே கிராஸ் பண்ணுங்கள். சரியா? இப்போ நம்ம 4வதா இது எந்த ரோடு அப்படின்னா ஈஸ்ட் தாம்பரம் டு எம்சிசி காலேஜ். பார்த்தீங்களா, எம்சிசி காலேஜ் வந்து பக்கத்துலேயே இருக்குதா. ஐயோ போலீஸ் நிற்காங்க. நல்ல வேலை தப்பிச்சேன்டா, போலீஸ் நம்மளை பிடிக்கல. நம்மளாம் நேர்மையாக ஹெல்மெட்லாம் போட்டுப்போம். ஒரு தாத்தா இருக்கார். தாத்தா, நம்ம அந்த தாத்தா கொடுக்கலாம். கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கை வேறு லைட்டாக ஊனமாக இருக்குது. ஸோ அவங்க சாப்பிட்டாங்களான்னு தெரியல. கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. மணி 12 தான் ஆகுது. ஸோ 12 தான் இருக்கிறதுனால கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. சாப்பாடு நம்ம கொடுத்துக்கலாம், தப்பில்லை. தண்ணி பாட்டில். ஐயாவுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன், காதும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய சாப்பாடு கண்டிப்பாக ஒரு சரியானவங்கள்ட்ட தான் சேருது அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நானும் அதை நம்புகிறேன். சரியானவங்கள்ட்ட தான் போய் சேருது அப்படிங்கிறது வந்து என்னாலே நம்பிக்கை வைக்க முடியுது. ஸோ நம்ம பைக்குள்ளே வச்சுட்றலாம். தாத்தா பிரியாணி வச்சுருக்கேன், தாத்தா சாப்பிடுங்க. சரியா? தாத்தா பாவம் ரொம்ப அந்த வெயிலில் கஷ்டப்பட்டு போயிட்டுருக்காரு. பரவாயில்ல தாத்தா, ரொம்ப நன்றி பரவாயில்ல தாத்தா. பார்த்து போங்க தாத்தா, பார்த்து.
ஸோ நம்ம இன்னும் கடைசியாக ஒரு சாப்பாடு இருக்குது. ஸோ அந்த ஒரு சாப்பாடையும் வந்து சரியானவங்கள்ட்ட போய் சேர்க்கணும். சரி, நம்ம அடுத்து போகலாம். சரி, யாரா அது இடையில கௌசிக் வந்தா என்னடா பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்காரு. ஐயா கொஞ்சம் வழி விடுங்கய்யா. ஒன் வே, ஏற்கனவே ஒன் வே, எதில் ஒரு ஒன் வேயாடா. சரி போ. நம்ம அடுத்து இது வந்து எம்சிசி காலேஜ் தாம்பரம் பிரிட்ஜுக்கு கீழே, அதாவது தாம்பரம் பிரிட்ஜுக்கு பிரிட்ஜுக்கு கீழே வந்து பார்த்தீங்களா போலீஸ்லாம் வண்டியை பிடிச்சி போட்டிருக்காங்க. நிறைய வண்டி சைடில் நிற்குது. போலீஸ் பிடிச்ச வண்டியில் ஐயோ ஆட்டோ ஸ்டாண்டு, ஆட்டோக்காரன்னா பார்த்தா அவ்வளோதான் போல. நம்ம அடுத்து இன்னொருத்தவங்களை தேடிப்போம். இவங்கள நான் வந்து வரும்போதே பார்த்தேன். ஸோ இவங்களும் வந்து கொஞ்சம் இல்லாதவங்க தான். பிளாட்ஃபாரத்தில் படுத்துட்டு அவங்க ஒரு வேளை சாப்பாடு யாராவது கொண்டு தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணுங்கள் எல்லோரும். ஸோ இவங்கள்ட்ட தான் கொடுக்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கை முறை அந்த குப்பையில் இப்படி தான் அந்த கொசுக்கடியிலையும் வாழ்ந்துட்டு, நம்ம வீடு லைட்டாக அழுக்காக இருந்தால் கூட நம்மளால் பொறுக்க முடியாது. ஐயா ஐயா சாப்பாடுங்கய்யா, சாப்பாடுங்கய்யா. நான் அங்கே வச்சுருக்கேன், நான் அங்கே வச்சுருக்கேன். சரிங்க, பரவாயில்லையா சாப்பிடுங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா, பிளாட்ஃபாரத்தில் படுத்துட்டு அப்படியே பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட 5 பேருக்கும் நம்ம சாப்பாடை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கி என்னடா 5 பேர் தான் கொடுத்தா இதெல்லாம் பெரிய விஷயம் அப்படிங்கலாம். ஸோ எங்களை பொறுத்தவரை நாங்கள் வாங்குகிற இப்போது நோ இன்கமில் இருக்கோம். ஸோ இன்கம் மட்டும் தான் எங்களுடைய பெரிய விஷயம் இல்லை. இப்போ நாங்கள் ஒரு சின்ன டீம் தான். ஸோ எங்களால் முடிஞ்சது இந்த 5 பேர் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். ஸோ எந்த கோயிலில் ப்ரேயர் பண்ணி ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஒரு கோயில் பக்கத்துலேயே இந்த விஷயம் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வந்து இதே மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை தொடர்பு கொண்டு பண்ணலாம். உங்கள்கிட்ட வெறும் 100 ரூபா தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் சொல்கிற இடத்துல சொன்ன ஹெல்ப்பை கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். பை. சந்தோஷமா போங்க.